திருப்பதி பசுமை பாரதம் திருச்சி நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன்ட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான சொல்யூஷன் கொடுத்துட்ருக்குறோம். அதாவது இன்றைக்கி விவசாயத்தில் என்ன பிரச்சனைனா விவசாயமே பிரச்சனை. விவசாயம் யாரும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்பா காலத்தில் விவசாயம் பண்ணாக்க இன்றைக்கி நம்மளால் விவசாயம் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்களுக்கும் விவசாயத்தை மேற்கொண்டு வளர்க்குறதுக்காக விவசாயத்தை மேலும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் நிறையா விவசாயத்தில் புதிய விஷயங்கள் நிறையா நம்ம நிறுவனம் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். புதிய தொழில்நுட்பம் என்னென்னா, அதாவது விவசாயம் காலங்கள் மாறிக்கிட்டே போகுது. நம்ம இன்றைக்கி வேறு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம், இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணோம், இன்றைக்கி வந்து ஒயர்லெஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் மாறிட்டு, ஆனால் விவசாயம் மட்டும் சேம் இடத்துல அதே இடத்துல மட்டும்தான் இன்றைக்கி விவசாயம் இருக்குது. இதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நம்ம நிறுவனம் பசுமை பாரத நிறுவனம் தமிழ்நாடு ஃபுல்லாக புதிய ரகங்கள், அதாவது ஹார்டிகல்ச்சர், அதாவது இன்றைக்கி வேலையாள் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி, தண்ணி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி, உர செலவை மிச்சம் பண்ணி, வேலையாளுக்கு செலவை மிச்சம் பண்ணக்கூடிய புதிய ரகங்களை நிறையா டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். புதிய ரகங்கள்னால் இப்போ கொய்யான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வெள்ளை கொய்யா, சிவப்பு கொய்யா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து கொய்யாவில் நம்ம வந்து இன்றைக்கி ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஆப்பிள் மாதிரி டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெட் டைமண்ட் சொல்லிட்டு அந்த கொய்யா ரகம் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே பிளாக் டைமண்ட் சொல்லிட்டு ஒரு கொய்யா ரகம் டெவலப் பண்ணுறோம். பிளாக் டைமண்ட்னா கொய்யா ரகம் வந்து பிளாக் டைமண்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து டைமண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைரம் மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கக்கூடிய நல்லா வந்து கீப்பிங் குவாலிட்டி வச்சிருந்து விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொய்யா நம்ம உற்பத்தி பண்ணி 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்க முடியலை. ஆனால் இன்றைக்கி 160 ரூபா வரைக்கும் கொய்யா பழங்களை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விற்பனை வாய்ப்புகள் அந்தளவுக்கு கொய்யாவில் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம விவசாயிகள் புதிய ரகங்களை தேர்வு செய்யாத ஒரு காரணம் மட்டும்தான் இன்றைக்கி விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக இருக்குது. அதை நம்ம புதிய ரகங்களை தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி பலா ரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வியட்நாம் சூப்பர் அர்லின்னு சொல்லிட்டு ஒரு பலா ரகம் கொடுக்குறோம். நடவு பண்ணால் 1.5 ஆண்டுகள்லேருந்தே பலன் கொடுக்கும். 1.5 ஆண்டுகளே பலன் கொடுக்கணும். இப்போ பலாவை பொறுத்த வரைக்கும் நடவு பண்ண 7 வருஷம் 8 வருஷங்கள் தான் ஈல்டு வரும். அப்படி ஈல்டு வந்தாலுமே வருஷத்தில் ஒரு சீசனில் மட்டும்தான் நம்ம நாட்டு பலா ஈல்டு வரும். இந்த ரகங்கள் வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு காய்கள் கொடுக்கும். அப்படி வருஷம் ஃபுல்லாக காய்கள் கொடுக்கும்போது நம்ம நார்மல் பலாவை தாண்டி இந்த பலா ரகங்களை நம்ம சாகுபடி செய்யும்போது பலா சீசனை தவிர்த்து எல்லா சீசன்லேயும் நம்ம பலாப்பழங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட முடியும். நம்ம விற்பனை வாய்ப்பு நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். பலா காய்கறிகளுக்காகவும் யூஸ் பண்ண முடியும். பலா ரகங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி டிராகன் கொடுத்துட்ருக்குறோம். கொடுக்காப்புளியில் இன்றைக்கி ஒட்டு ரகங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கொடுக்காப்புளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள் ஜிலேபின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ண ஒரு பொருள்னே சொல்லலாம். கொடுக்காப்புளி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 500 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிற ஆள் இருக்காங்க. அது மாதிரி ரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மாலை வந்து நம்ம நிறையா மியாசாகி, R2E2, ரெட் ஐவரி, பனானா மேங்கோ, அந்த மாதிரி வெளிநாட்டு ரகங்கள் சரி நடவு பண்ணால் 1.5 வருஷத்துலேயே காய்க்கூடிய அந்த மரங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கிளைமேட் ஆப்பிள், அதாவது வெப்ப பகுதியில் ஆப்பிள் வருமா அப்படின்னா 100% வரும். அதற்கான ரகங்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்குது. வெளிநாடு முழுக்க வெயிலில் வரக்கூடிய ஆப்பிள் ரகங்கள் இருக்குது. அதுக்கடுத்து லாங்கன் ஃப்ரூட், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாங்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. நொங்கு மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நொங்கு மாதிரி இருக்கும். சதை பகுதி வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதில் 4-5 வெரைட்டிஸ் நம்ம ரூபி லாங்கன், ஒயிட் லாங்கன், 4 சீசன் லாங்கன், 4 சீசன் லாங்கன், இந்த மாதிரி 4-5 ரகங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதாவது விவசாயத்தில் யாராவது வந்து புதுமையாக விவசாயம் பண்ணணும், என்னால் விவசாயம் பார்க்க முடியல, நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன், என்னோடய தோட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபார்மாக இருக்கிற லேபரை வச்சு இருக்கிற தண்ணியை வச்சு மெயின்டைன் பண்ண மாதிரி ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் நிறுவனத்தினுடைய டீம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய நேரடியாக உங்கள் ஃபீல்டை வந்து பார்த்துட்டு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மண்ணுக்கு உங்கள் கிளைமேட்டுக்கு என்ன மரப்பயிர் வைக்கலாம், பல பயிர் வைக்கலாம், சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை சாகுபடி செய்யலாம். நீங்கள் அதை சாகுபடி போய் செய்கிற பட்சத்தில் 1 வருஷத்துக்கு நம்ம நிறுவனமே என்ன பண்ணுறோன்னா மாதம் ஒரு முறை உங்களுடைய தோட்டத்துக்கு ஃபீல்டில் விசிட் பண்ணி அதுக்கு என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன மாதிரி பராமரிப்பணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்கக்கூடிய செடிகள் ஏதாவது மாட்டு செடிகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். செடிகளுக்குள்ள காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. இந்த சர்வீஸ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 60% ஏரியா கவர் பண்ணி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதனால் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு புதுசாக மாடல் ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள அவங்க ஃபீல்டு வந்துட்டு பார்த்துட்டு ஆலோசனை தான் ரெடியாக இருக்கிறோம். நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் வந்து 9159427033, 9150093834. இந்த 2 தொடர்பு கொள்ளலாம். நன்றி.